இன்பமாய் இதழாய் உடனிருந்து ஊக்கமளிக்கும் இறையவனே, உன் திருவடி நிழல்தனிலே சிரம் தாழ்த்துகின்றேன். வீச்சிருக்கும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை உரித்தாக்கி, மறைக்கல்வியில் நான் கற்றவை என்ற அற்புதமான தலைப்பினிலே என் உரையை துவங்குகின்றேன். கிறிஸ்து உருவாக வேண்டும், நம்மில் கிறிஸ்து உருவாக வேண்டும் என்ற மறைக்கல்வி கீதம் முதலில் எனக்கு கற்றுத்தருவது மனிதநேயம்தான். இயேசுவின் இறையாட்சிப்படியை தொடர்ந்து நிறைவேற்ற ஆக்கமும் ஊக்கமும் தருவது இந்த மறைக்கல்விதான். பெற்றோரை வணங்கி பெரியோரை மதித்து ஒழுக்கமுள்ள மாணவனாக பண்புள்ள மனிதனாக வாழ எனக்கு வழிகாட்டுவது மறைக்கல்விதான். சமூக முன்னேற்றத்திற்காக உழைக்கவும் பிறர் நலனில் அக்கறை கொண்டு உதவி செய்து வாழவும் எனக்கு வழித்தடம் அமைத்துக் கொடுத்தது இந்த மறைக்கல்விதான். கல்வி அறிவை வளர்த்து கொள்ள உதவி செய்யும் இடம் வகுப்பறை என்றால், மறை அறிவை வளர்த்து கொள்ள எனக்கு வழிகாட்டும் இடம் மறைக்கல்விதான். எனது தயக்கத்தை நீக்கி துணிவோடும் நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட எனக்கு வழிகாட்டுவது மறைக்கல்விதான். சுயமாக சிந்தித்து செயல்படவும் இறை ஞானத்தை பெற்று அதன் ஒளியில் பயணிக்கவும் எனக்கு துணை புரிவது மறைக்கல்விதான். சுருக்கமாக சொன்னோம் என்றால், மனிதனின் பகுத்தறிவை பட்டை தீட்டி மாண்பு மிக்க மனிதராக ஒருவரை செதுக்குவது இந்த மறைக்கல்விதான். இத்தகைய மதிப்பு மிக்க மறைக்கல்வியின் நிலை இன்று சற்றே தொய்வடைந்துள்ளது என்றே கூறலாம். இயந்திரமயமான இவ்வுலகில் மாணவர்களுக்கு மறைக்கல்வியின் மகத்துவம் அறியப்படாத ஒன்றாகவே உள்ளது. கல்வி சுமைக்காக ஓடோடி சென்று பயிலும் மாணவர்கள் மறைக்கல்வியின் மகத்துவத்தை மறந்தே போய்விட்டனர் என்றே கூறலாம். மறைக்கல்வி என்பது வெறும் பாட புத்தகம் அல்ல, அது இறைவனின் நன்மை ஆன்மாக்களுக்கு கற்றுத்தரும் ஒரு உன்னத கருவி என்றார் புனித குழந்தை இயேசுவின் தெரேசாள். அன்பு மாணவ செல்வங்களே, சொத்தோ செல்வமோ ஆடம்பர வாழ்வோ ஒரு மனிதனுக்கு நிறைவை தந்து விடாது. பண்புள்ள மாணவனாக அன்புள்ள மனிதனாக உதவுகின்ற இளைஞராக தொலைநோக்கு பாதையில் பயணிப்பதே நிறைவான வாழ்வை தரும் என்பதை உணர்ந்து கொள்வோம். அது நிறைவாக கிடைக்கும் இடம் மறைக்கல்விதான் என்பதை உணர்ந்து கொள்வோம். மனிதநேய மிக்க மாணவர்களாக திகழ்வோம். மறைக்கல்வியின் மகத்துவத்தை உணர வைப்போம் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.